கும்கி 1க்கும் 2க்கும் தொடர்பு இல்லை. கும்கி அந்த டைட்டில் வந்து ஒரு எலிஃபண்ட்டோட டேக் தான். அது கும்கின்றது ஒரு ட்ரெயின்டு எலிஃபண்ட்டு, அதோட டேக் தான் கும்கி. நிறைய டிஸ்கஷன்ஸ் இருந்துச்சு, கண்டிப்பாக இந்த கேள்விகள் வரும்னு எனக்கு தெரியும். பட்டு இது வந்து முழுக்க முழுக்க ஒரு சம்பவங்களின் கோர்வையாக இதை பண்ணணும்னு நினச்சேன். நான் சின்ன வயசுலேருந்து ஒருத்தனுடைய வாழ்வியல், அவனுக்கு இந்த சமூகத்தால், அரசியல் மனிதர்களால் நடக்கிற எதிர்ப்புகள், இதை எப்படி தாண்டி தன்னுடைய நட்பை எப்படி ஒருத்தன் காப்பாற்றிக்கிறான்றது தான் இந்த போக்கு. ஸோ எல்லாருக்குமே அது பார்த்ததுனால ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு டிஸ்டர்பன்ஸ் தான். பட் அதுக்கும் இதுக்கும் நிறைய டிராஸ்டிக் சேஞ்ச். இது 100% வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு, 0% லவ் இந்த படம். ஸோ அதனால் தனியாக இந்த படத்தில் நான் எல்லாருக்கும் சொன்னது, யாரும் கதாநாயகன் கதாநாயகி அப்படிலாம் யாருமே கிடையாது. இது எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தை நகர்த்த போகிற கதாபாத்திரங்கள். திடீர்னு காட்டுக்குள்ளே ஒருத்தி வரதுக்கு ஒரு லாஜிக் வேணும். ஸோ ஒரு சவுண்ட் இன்ஜினியராக ஒருத்தி இருக்கிறப்ப, அது லைவாக நான் வந்து ஹிந்தி ஃபிலிம் பண்ணப்போ ரசூல் புகுட்டி அவர்கிட்ட ஒர்க் பண்ணேன். அப்போ அவங்கக்கிட்ட இருந்த ஒரு அசிஸ்டண்ட் இந்த மாதிரி ஓடி போய் சவுண்ட்ஸ் லைப்ரரியில் வந்து கொண்டு வந்து சேர்க்கறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறப்ப, இது ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருக்குது, இது கொண்டு வந்தால் எப்படி இருக்குன்னு உள்ளார அந்த பொண்ணு கேரக்டர் உள்ளார கொண்டு வந்தேன். ஸோ இது முழுக்க ஒரு ரிசர்ச், ஒரு பயணம், அது சார்ந்த ஒரு கதை தான். இல்லை எனக்கு வெரி மச் நான் வந்து சோஷியல் மீடியாவில் ரொம்ப கிடையாது. ஐ எம் வெரி மச் அண்டர் ரேட்டடு. நான் எதுலேயுமே கிடையாது. எனக்கு என்னென்னா, அதிகமாக தனிமையில் இருக்கிறப்ப ஐ யூஸ் டு ட்ராவல். நான் ஒரு ட்ராவல் ஃப்ரீக்கு, போயிட்டே இருப்பேன். அதுங்களோட என்னுடைய பிரதிபலிப்பு தான் என்னோடய மைனா, கும்கி, கயல், செம்பி எல்லாமே பார்த்திங்கன்னா என்னுடைய வாழ்வியலில் முதல்ல எனக்குள்ளே என்ன இருக்கோ அதுதான் என்னுடைய. நான் எதை அதிகமாக நேசிக்கிறேன், எதோட பழகிறேன், இதுதான் வெளிப்படும். என்றைக்குமே ஒரு இயக்குனருக்கு அவங்களோட பாதிப்பு தான் வெளிப்படும். ஸோ எனக்கு இந்த மென்மையான ஒரு பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்குது. அது இன்னொன்று எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயமா இருக்குல்ல. அது இயற்கைன்றது எல்லாருக்குமே வேணும். ஒரு அவங்க லெவலுக்கு வெளியூர் ஊட்டி கொடைக்கானல் போக முடியலன்னா ஒரு பார்க்லேயாச்சும் போய் உட்காரணும்னு ஆசைப்படுறாங்கல்ல. ஸோ இன்னொன்று, நினைவுகள்னாலே பசுமை தான். ஒரு சிகப்பு நினைவுகளோ நீல நினைவுகளோ வராது. ஸோ எனக்கு அது மேலே ஒரு பெரிய ஈர்ப்பு. இல்லைங்க, அதுதான், அதுக்கும் இதுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. கும்கின்றது ஒரு லெகசி, அது முடிஞ்சிருச்சு. ஸோ அங்கே அதில் அந்த கதாபாத்திரங்கள் எல்லாமே நிறைவு பெற்றுருச்சு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி நான் அந்த யானை கூட அதுக்கான ஒரு உயரம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த அளவு இருக்குது. அதுதான். ஸோ ஒரு ஆடிஷனில் அவர் அதுக்கு பர்ஃபெக்டாக இருந்தார். ஒரு இன்னசென்ஸ் இருந்துச்சு, யாருமே அவரை வந்து ஏற்றுக்கொள்ளாத ஒரு அந்த ஒரு ஆட்டிடியூட்ஸு. இது அதனால தான் நம்ம செலக்ட் பண்ணது. தேங்க்யூ. ஆமாம், இத்தனோன்று இருந்தான். வாழ்த்துக்கள். நல்லா பண்ணியிருப்பான் சின்ன வயசு இதை. ஆமாம்.